வணக்கம். இது தமிழ் வழி கற்றல். வணக்கம். இது தமிழ் வழி கற்றல் ஆங்கில இலக்கணத்துக்கான நேரம். 2ஆம் வகுப்பு முதல் பருவம். அதில் 3 யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் முதல் யூனிட் போன வீடியோவில் பார்த்துட்டு இப்போ 2வது யூனிட் பார்க்கலாம். 95வது பக்கத்தில் இருக்கிற இலக்கணம். ஓகேயா? ஸோ லெட்டஸ் நோ அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே ஆங்கில இலக்கணம் கொடுத்துருக்காங்க. சிட்டு லுக்ஸ் அவுட் சைட் அண்ட் சே. இதுலேயும் சிட்டு வள்ளி 2 பேரும் வராங்க. சிட்டு வெளியில் ஜன்னலுக்கு வெளியில் பார்க்குது. சிட்டு லுக்ஸ் பார்க்கிறது, அவுட் சைட் வெளியே பார்க்கறது, அண்ட் சேஸ் அப்புறம் சொல்லுது ஐ கேன் சி என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுது. என்னால் பார்க்க முடியுது. என்னெல்லாம் பார்க்குது? எ பாய், எ கார், எ டாக், எ ஃப்ராக், எ ட்ரீ. ஒரு பையன். இந்த கார் வண்டின்னு சொல்லலாம். ஒரு வண்டி, ஒரு நாய், ஒரு தவளை, ஒரு மரம். அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னது? ஒரு அப்படின்னு அர்த்தம். ஸோ பையன், காரு, வண்டி, தவளை, மரம் இதெல்லாம் பார்க்குது. அதெல்லாம் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது ஒவ்வொன்றிலையும். ஓகேயா? ஒரு பையன், ஒரு வண்டி, ஒரு நாய், ஒரு தவளை, ஒரு மரம். அந்த ஏங்கிறதுக்கு அர்த்தம் 1. ஓகேயா? அடுத்தது இதை பார்த்துட்டு வள்ளி சொல்கிறா. வள்ளி லுக்ஸ் இன்சைடு. வள்ளி வீட்டுக்குள்ளே பார்க்குறா. இன்சைடு தி ஹவுஸ் வீட்டுக்குள்ளே பார்க்குறா. அண்ட் சேஸ் சொல்கிறா ஐ கேன் சி என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற சில பொருள்களை சொல்கிறா. ஓகே, அந்த பொருள்களுடைய வார்த்தைகளை சொல்கிறா. ஆப்பிள், எக்கு, ஐஸ்கிரீம், ஆனியன், அம்பர்லா அப்படிங்கிற அந்த 5 பொருள்களை சொல்கிறா. அப்படி சொல்லும் போது அவள் எப்படி சொல்கிறா? அன் ஆப்பிள், அன் எக், அன் ஐஸ்கிரீம், அன் ஆனியன், அன் அம்பர்லா அப்படின்னு 5 பொருள்களை சொல்கிறா. ஸோ சிட்டு கேட்குது ஒய் டூ யூ சே ஆன். அதாவது சிட்டு சொல்லுது. ஒவ்வொரு பொருளையும் சொல்லும் போது பக்கத்தில் ஏ சேர்த்துக்குது. ஏன்னா 1 அப்படின்னு அதுக்கு தெரியும், அதனால் ஏ சேர்த்துக்குது. ஆனால் இப்போ வள்ளி சொல்லும் போது அந்த பொருள்களுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறா இல்லையா? ஸோ சிட்டு கேட்குது. இப்போது ஒய் டூ யூ சே ஆன், ஆன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? ஸோ இப்போ வள்ளி பதில் சொல்கிறா. வள்ளி பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை என்னன்னு பார்த்துருவோம். ஆப்பிள், எக், ஐஸ்கிரீம், ஆனியன், அம்பர்லா. அதில் அந்த வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை மட்டும் நல்லா பாருங்கள். ஏ, இ, ஐ, ஓ, யு. இந்த 5 எழுத்துக்களில் ஆரம்பிக்குது. ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் 26. அதில் ஏ, இ, ஐ, ஓ, யு அப்படிங்கிற 5 எழுத்து மட்டும் உயிரெழுத்துக்கள். இப்போ தமிழில் நம்ம உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னு தனியாக பிரிச்சுருக்காங்க இல்லையா? அதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் அந்த 26 எழுத்துக்களில் ஏ, இ, ஐ, ஓ, யு அப்படிங்கிற 5 எழுத்து தனியாக உயிரெழுத்தாக பிரிச்சுருக்காங்க. மீதி எல்லாம் மெய்யெழுத்துக்களில் வரும், அதாவது கான்சனன்ட் அப்படிங்கிற பிரிவில் வரும். இப்போ நம்ம இந்த 5 எழுத்துக்களை மட்டும் பார்ப்போம். இந்த 5 எழுத்துக்களும் ஆங்கிலத்தில் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அதாவது தமிழில் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் அப்படின்னாலே அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி அதிகம் இல்லையா? சிறப்பு தகுதி அந்த மாதிரி தான் இங்கேயும். அதாவது ஆங்கில எழுத்துக்களில் இந்த 5 உயிரெழுத்துக்களில் ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தையில் முதல்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிறத சேர்ப்பாங்க. அந்த வார்த்தை பெயர் சொல்லா இருக்கணும். அதாவது இந்த ஏஇஐஓயு அப்படிங்கிற 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு ஒரு வார்த்தை தொடங்கி இருந்தது அப்படின்னா அந்த வார்த்தை பெயர் சொல்லா இருக்கணும். இல்லை இப்படி சொல்லலாமா? ஏதேனும் ஒரு பெயர் சொல்லோடு, பெயர் சொல்னா என்னது? நவுன். ஏதாவது ஒரு நவுனில், ஏதாவது ஒரு பெயரில் முன்னாடி இருக்கிற அந்த எழுத்து, ஆரம்ப எழுத்து ஏஇஐஓயு அப்படிங்கிற 5 எழுத்துக்களில் வவ்வல்ஸில் ஏதாவது ஒன்றை கொண்டு ஆரம்பிச்சிருந்ததுன்னா அப்போ நம்ம முன்னாடி ஆன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஆனால் இதில் சைடில் ஒரு கண்டிஷன், சின்ன கண்டிஷன் உள்ளே மறைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த 5 எழுத்துக்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அதோட அடிஷ்னலாக என்ன அப்படின்னா அதோட உச்சரிப்பில் தொடங்கி இருக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா, அம்மா அப்படின்னு, ஆடு அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு வார்த்தை சொல்கிறோம். இதெல்லாம் பெயர் சொல் தானே? ஒரு வார்த்தை சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது நம்ம ஆ அப்படிங்கிறத உச்சரிக்கிறோம்ல, அந்த உச்சரிப்பு. எழுதுறது ஆ அப்படின்னு சொல்கிறோம், உச்சரிக்கிறதையும் ஆன் தான் சொல்கிறோம். ஏன்னா தமிழ் இல்லையா? ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. எழுதுறது ஏ அப்படிங்கிற முதல் எழுத்து எழுதுகிறோம், ஆனால் உச்சரிக்கிறது ஆப்பிள், ஆ. ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம். எழுதுறது ஏ அப்படிங்கிற லெட்டரை எழுத்தை எழுதுகிறோம், ஏங்கிற எழுத்தை எழுதுகிறோம். ஆனால் முன்னாடி அதோட வார்த்தை அமைப்பு எப்படி உச்சரிப்பில் இருக்குது? ஆப்பிள், ஏப்பிள்னு சொல்லலை, ஆப்பிள், ஆ. ஓகேயா? ஸோ நமக்கு தேவை அந்த உச்சரிப்பு தான் தேவை. எந்த உச்சரிப்பு உயிரெழுத்துக்களோட ஒளியில் தொடங்குதோ அந்த உச்சரிப்புக்கு தான் இந்த ஆன் கொடுப்பாங்க. ஓகேயா? ஏஇஐஓயு அப்படிங்கிறது பெரும்பாலும் அதே மாதிரி உச்சரிப்பில் தான் வரும். ஆனால் சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது. ஓகேயா? நிறைய வார்த்தைகளில் இருக்குது அந்த விதிவிலக்கெல்லாம். அந்த மாதிரியான வார்த்தைகளில்
அதே உச்சரிப்புலேயே வந்துச்சு அப்படின்னா அந்த உச்சரிப்பு இருக்கிற இடத்துல ஆன் போட மாட்டாங்க. ஆனால் உயிரெழுத்துக்களோட ஒலிகளில் வந்துச்சுன்னா இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட்டே உச்சரிப்பு மட்டும்தான். ஓகேயா, உச்சரிப்பு வந்துச்சு அப்படின்னா அப்போ தான் நம்ம ஆன் கொடுப்போம். சும்மா வந்து 5 எழுத்துக்கள் ஏதோ ஒன்றில் ஆரம்பித்தா நம்ம ஆன் அப்படி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது கிடையாது. எந்த பெயர் சொல்லாவது இந்த AEIOU அப்படிங்கிற 5 எழுத்துக்கள்லையும் வந்து அந்த எழுத்துக்கள் வந்து உச்சரிப்பில் மாறுபட்டு உயிரெழுத்துக்களோட ஒலிகளோட வந்தா அது என்ன உயிரெழுத்துக்களோட ஒலிகள் அப்படின்னா ஏ அப்படிங்கிறதுக்கு ஆரம்ப உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அ ஆ அப்படிங்கிறதுல வரலாம், ஏ கூட வரலாம். ஓகேயா, எக் ஈக்கு என்ன அப்படின்னா ஈலேயே ஆரம்பிச்சு. இப்போ ஈங்கிறது தமிழில் எழுதுனா எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி ஈன்னு எழுதுவோம் இல்லையா. ஆனால் அப்படி ஆரம்பிச்சிருக்கக்கூடாது. எப்படி ஆரம்பிச்சிருக்கணும் உச்சரிப்பு, எக் தமிழில் எழுதி பாருங்க, ஏ வருதா, அந்த ஏங்கிற உச்சரிப்பு தான் இருக்கணும். ஈக்கு ஏங்கிற உச்சரிப்பு இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஆன் எழுதுவோம். இப்போ வந்து எலிஃபண்ட் அப்படின்னு இருக்குது. எலிஃபண்ட் அப்படிங்கும் போது எலிஃபண்ட்டை தமிழில் எழுதுங்க, எலிஃபண்ட் ஏ ஆரம்பிக்குதா. நம்ம தமிழில் எழுதும் போது எப்படி இருப்போம், ஏன்னு ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த உச்சரிப்பு எப்போவுமே இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தையை தமிழில் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது ஈ வந்து ஈயாவே நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் வராது. ஈயை வந்து ஏ அப்படிங்கிற உச்சரிப்போடு எழுதணும். இப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் தமிழில் எழுதணும், எப்படி எழுதுவோம், இங்கிலீஷ் ஈ அப்படின்னு வருது இல்லை. ஓகேயா, அதுக்கு முன்னாடி வந்து ஆன் வராது. அந்த மாதிரி இப்போ வந்து என்ஜினியர் அப்படிங்கும் போது ஏ அப்படின்னு தானே வருது, இன்ஜினியர்னு சொல்ல மாட்டோம். ஓகேயா, என்ஜினியர் அப்படின்னு உச்சரிப்பு கொஞ்சம் மாறுபடும். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஆன் இன்ஜினியர். அந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம கவனமாக தான் பார்க்கணும். ஏன்னா சில நேரம் நம்ம அப்படிங்கிறது தமிழ் உச்சரிப்பு, தமிழர்களாகிய நம்ம வந்து ஆங்கிலத்தில் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது சில நேரம் தெரியாது இல்லையா. இப்போ ஈகிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஈகிள் அப்படிங்கிறது நம்ம தமிழில் எழுதும் போது எப்படி எழுதுவோம், ஓகேயா, அந்த உச்சரிப்பு வந்து ஈன்னு தான் எழுதுவோம். ஓகேயா, ஆனால் அதுக்கு வந்து ஆன் போடுவாங்க சில நேரம் ஆங்கிலத்தில். எப்படி வந்து இது இப்படி ஆகுது அப்படின்னா சில நேரம் அவங்க உச்சரிக்கிறது ஈகிள் அப்படிங்கிறதுல ஏகிள் ஏ, அந்த ஏ வந்து ரொம்ப உச்சரிப்பு ஹை லெவல்லையும் இல்லாமல் ஈங்கிற லெவல்லையும் இறங்காமல் அந்த இடைப்பட்ட உச்சரிப்பில் வரும். நம்ம தான் இப்படி உச்சரிக்கிறோமே அப்படின்ட்டு ஈகிள் பக்கத்தில் ஆன் போடுவாங்க, ஆன் ஈகிள். ஓகேயா, ஸோ ஈகிள் அப்படிங்கிறது ஈகிளாவே உச்சரித்தா நம்ம உச்சரிப்பில் தான் வேறுபாடு இருக்குது. உச்சரித்தா நம்ம ஆன் போட தேவையில்லை. ஈயாவே உச்சரித்தா நம்ம ஆன் போட தேவையில்லை. ஈயை வந்து கொஞ்சம் மாற்றி ஏயா உச்சரித்தா நம்ம கண்டிப்பாக ஆன் போட்டே ஆகணும். ஏன்னா உச்சரிப்பு வந்தால் மட்டும்தான் AEIOU அப்படிங்கிறது செயல்படும். ஓகேயா, அதே மாதிரி ஐஸ்கிரீம்ங்கிறது ஐ அப்படிங்கிறது ஐஸ்கிரீம் அதில் ஆரம்பிக்கிறதுலேயே அந்த ஐங்கிற உச்சரிப்பு வந்தால் ஆன் போட்டுடலாம். ஓகேயா, அதுக்கப்புறம் ஆனியன்கிறது ஓல ஆரம்பிக்குது. நம்ம ஓங்கிறது நம்ம ஓங்கிற உச்சரிப்பில் சொல்கிறோம், ஆனால் அங்கே ஆனியன் ஆல ஆரம்பிக்குது. ஓகேயா, ஸோ ஓங்கிறது ஓவாவே வந்துச்சுன்னா தான் போடணும், ஆன் போடக்கூடாது. ஓகேயா, ஓ வந்து தன்னோட உச்சரிப்பில் மாற்றி அப்படிங்கிறத உச்சரிப்பில் ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்ம ஆன் போடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கீழே வள்ளி சொல்கிற அந்த வார்த்தைகள் பாருங்கள். இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஒன் வேர்டு. ஓகேயா, அந்த நம்ம வந்து அந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம், ஒன் வேர்டு அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். ONE ஒன் வேர்டு இருக்குதா, இந்த ஒன் வேர்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, ஒன் வேர்டு. அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ தான் இல்லையா. ஓவை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், ஒன். ஆனால் ஆங்கிலேயர்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஒன் வே. நம்ம ஓல ஆரம்பிக்கிறோம், அவங்க வேலை ஆரம்பிக்கிறாங்க. ஓல ஆரம்பித்தாலும் சரி வேலை ஆரம்பித்தாலும் சரி ஒன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தான் வரும். ஓகேயா, அதாவது ஆன் வராது. ஏன் வராது, ஓ வந்து தன்னோட உச்சரிப்பில் மாற்றி அப்படிங்கிற உச்சரிப்பில் வரணும். இப்போ ஆனியன் அப்படிங்கிறதுல அப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு வரணும். நம்ம ஆன் அப்படின்னு சொல்கிறது இல்லை, ONE ஆன் சொல்கிறது இல்லை, ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலேயர்கள் ஒன் அப்படிம்பாங்க. ஸோ ஒன்னாக இருந்தாலும் ஓவாக இருந்தாலும் சரி வேவாக இருந்தாலும் சரி அதுக்குரிய உச்சரிப்பு வரல, அது உயிரெழுத்துக்களுக்குரிய ஒளி வரல, வவ்வல் சவுண்டு வரவே இல்லை. ஸோ நம்ம யூஸ்வலாக ஆன் கொடுக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் மேலே ஆனியனுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனியன் அப்படிங்கிறது ஓல ஆரம்பிச்சிருக்கு, அதனால நம்ம ஆன் போடணும். சரி, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன கண்டிஷன் என்னது, ஒலிகள், அதாவது உயிரெழுத்து ஒளியில் ஆரம்பிச்சிருக்கணும். உயிரெழுத்து ஒளி ஆங்கிலத்தில் வவ்வல் சவுண்டில் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஓ ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த உச்சரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம பக்கத்தில் ஆன் போடணும். ஓகேயா, இந்த ஓ வந்து ஓலையே ஆரம்பிக்காமல்
ஆனியன் அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஓங்கிற உச்சரிப்பை விட்டுட்டு ஆங்கிற உச்சரிப்பில் வந்ததுனால நம்ம ஆன் கொடுக்குறோம். ஓகேயா? உச்சரிப்பு எப்போவுமே கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் வந்து என்னெல்லாம் உச்சரிப்பு வரும் அப்படின்னா ஆ வரும், ஏ வரும், ஐ வரும். ஓகேயா? இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஆனால் ஓ வராது. ஓங்கிறது வரவே வராது. அதே மாதிரி அம்பர்லா பாருங்க. அம்பர்லா அப்படிங்கிறது நம்ம முதல் எழுத்து யூ அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த யூ வந்து வவ்வல்ஸில் ஒரு எழுத்து, அதாவது உயிரெழுத்துக்களில் ஒரு எழுத்து. சரி, யூ வந்துருச்சு, உயிரெழுத்து தான் இருக்கே, நம்ம ஆன் போடலாம் அப்படின்னு சொன்னால் அதோட உச்சரிப்பு பார்க்கணும் இல்லையா? ஸோ உச்சரிப்பு எப்படி இருக்குது? யூவாகவே வரல. இப்போ யூவை தமிழ் எழுதி பாருங்க, யூ இப்படி வருது. ஓகேயா? இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆன் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம இப்போ அம்பர்லான்னு எழுதுங்க, அம்பர்லா. இப்போ வருதா? உச்சரிப்பு அம்பர்லான்னு சொல்லி பாருங்க, வருது. ஸோ யூங்கிறது தன்னுடைய உச்சரிப்பில் கொஞ்சம் மாற்றி ஆங்கிற உச்சரிப்போடு வருது. அதனால நம்ம ஆன் கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். வவ்வல்ஸ் அந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று ஒரு வார்த்தையில், அதாவது பெயர் எழுத்துக்களில் வந்தால் முன்னாடி நம்ம ஆன் போடலாம். அப்படி போடும் போது கொஞ்சம் யோசித்து பார்த்து அதோட உச்சரிப்பை சொல்லி பார்க்கணும். நமக்கு உச்சரிப்பு அப்புறம் ஏ ஐ இந்த மாதிரி உச்சரிப்பில் ஆரம்பிச்சிருந்தது அப்படின்னா நம்ம ஆன் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு போடணுமா வேண்டாமான்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா நம்மளோட உச்சரிப்புக்கும் ஆங்கிலேயர்களோட உச்சரிப்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அதுக்கு போடணுமா வேண்டாமுங்கிறத நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு தான் போடணும். ஓகேயா? இந்த மாதிரி உச்சரிப்புகள் யூவாகவே வந்தாலோ ஓ வந்து ஓவாகவே வந்தாலோ முன்னாடி ஆன் வராது, ஏ தான் வரும். ஓகேயா? இப்போ பாருங்க, வள்ளி வந்து சிட்டுவோட கேள்விக்கு என்ன பதில் சொல்றான்னு நம்ம பார்க்கலாம். இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ ஒன் வேர்டு, இந்த இடத்துல ஒன் வேர்டு அப்படிங்கிறது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தைங்கிறது நவுனாக இருக்கணும். ஓகேயா? அந்த ஒரு வார்த்தையை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன் வேர்டு. அந்த ஒன் வார்த்தை வந்து வெர்பாக இருக்கக்கூடாது, இல்லை கன்ஜெக்ஷன் வேர்டாக இருக்கக்கூடாது, ப்ரிப்போசிஷன் வேர்டாக, அதாவது இணைப்பு சொல்லாக இருக்கக்கூடாது, இல்லைனா வினை சொல்லாக இருக்கக்கூடாது, செயல்பாடுகளாக இருக்கக்கூடாது, நவுனாக இருக்கணும், பெயர் சொல்லாக இருக்கணும். அதுதான் அந்த அர்த்தம் ஒன் வேர்டு அப்படிங்கிறதுக்கு. ஒரு வார்த்தை வந்து ஒரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர், இஃப்னா இருந்தால், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் அ ஒன் வேர்டு, ஒரு வார்த்தையில் முதல் எழுத்து இந்த ஏஇஐஓயு இஸ் ஏஇஐஓயு அப்படின்னு இருந்தது அப்படின்னா வி சே ஆன். நம்ம முன்னாடி வந்து ஆன் அப்படின்னு சேர்க்கலாம், நம்ம ஆன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் உள்ளடங்கி இருக்கிற இன்னொரு ரூல் என்னது? குட்டி ரூலு, அதோட உச்சரிப்பு இருக்கணும். அதுதான் இங்கே கீழே நோட் அப்படிங்கிறதுல ஆசிரியருக்கு சொல்கிறாங்க. நோட் டு தி டீச்சர் பாருங்க. எக்ஸ்பிளைன் டு சில்ட்ரன் தட் வி ஆட் ஆன். எக்ஸ்பிளைன் டு சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தட் வி ஆட் ஆன் பிஃபோர் வவல் சவுண்டு. வவல்ஸ் கிடையாது, பிஃபோர் வவல்ஸ் கிடையாது, பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ். ஓகேயா? ஸோ ப்ராக்கெட்டில் சவுண்ட்ஸ் ஆஃப் ஏஇஐஓயு, ஏஇஐஓயு கிடையாது, சவுண்ட்ஸ் ஆஃப் ஏஇஐஓயு. ஐஓயு அப்படிங்கிற எழுத்துக்களுடைய உச்சரிப்பு, சவுண்ட்ஸ்னால் உச்சரிப்பு, ஒலி. ஓகேயா? அந்த ஒலிகளுக்கு முன்னாடி பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ், அந்த ஒலிகளுக்கு முன்னாடி ஆன் சேர்க்கறத பற்றி குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் ஏ பிஃபோர் தி சவுண்ட்ஸ் ஆஃப் அதர் லெட்டர்ஸ். ஏ எப்போ போடுவோம்? இந்த ஏஇஐஓயு அப்படிங்கிறதுல அந்த உச்சரிப்பு வராமல் அதே எழுத்தோட உச்சரிப்புலேயே வந்திருந்தாலும், அப்புறம் மீதி இருக்கிற அந்த அத்தனை கான்சனன்ட், அந்த 5 எழுத்துக்கள் போக மீதி இருக்கிற அந்த அத்தனை கான்சனன்ட் எழுத்துக்கள் வந்திருந்தாலும், 26 எழுத்துல மீதி எழுத்து என்ன? 21 எழுத்துக்கள். அந்த 21 எழுத்துக்களில் அந்த பெயர் சொல்ல ஆரம்பிச்சிடணும். நம்ம என்ன கொடுப்போம்? ஏ அப்படின்னு கொடுப்போம். இப்போ மேலே வந்து சிட்டு சொல்கிற வார்த்தைகள்லாம் பாருங்கள். பாய், கார், டாக், ஃப்ராக், ட்ரீ. அதில் முதல் எழுத்து பாய், பி. சி, எஃப், ட்ரீ இதெல்லாம் கான்சனன்ட், அதாவது மெய் எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம்ல, அந்த 21 எழுத்துக்களில் ஒன்றா வருது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி என்ன கொடுப்போம்? ஏ அப்படின்னு கொடுப்போம். ஓகேயா? ஸோ அவங்க சொல்ல வர்றது என்னது? உச்சரிப்புக்கு முன்னாடி பிஃபோர் வவல் சவுண்ட்ஸ் வி ஆட் ஆன், நம்ம ஆன் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போது 96வது பக்கம் லெட்டஸ் ப்ராக்டிஸை பார்க்கலாம். சர்க்கிள் ஏ ஆர் ஆன், அதாவது ஏவா இல்லை ஆனா அப்படின்னு ரவுண்ட் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஆண்ட் அதாவது முன்னாடி இருக்கிற எழுத்து பாருங்கள். இந்த ஆண்ட்டுங்கிறது ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி முதல் எழுத்து ஏ. ஏஇஐஓயு வவ்வல் எழுத்து வந்திருக்குதா? ஓகே, நம்ம ஆன் போடலாம். ஆனால் ஆன் போடுறதுக்கு முன்னாடி ஏங்கிறதோட உச்சரிப்பு பாருங்கள். ஆண்ட்டுங்கிறத தமிழில் எழுதி பாருங்கள். ஆண்ட் வருதா? ஆங்கிற உச்சரிப்பில் வருது. ஸோ நம்ம ஆன் கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், டக். முதல் எழுத்து டிங்கிறது வவ்வல்ஸே இல்லை. ஓகேயா? ஆன் பக்கமே திரும்ப மாட்டோம். ஓகே, டக். ஓகே, முதல்ல ஆன்சர் ஆண்ட். அடுத்தது டக்.
அடுத்தது புக் பீல ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து வவ்வல் எழுத்து இல்லை, ஸோ நம்ம ஏ கொடுக்கலாம். அடுத்தது ஆரஞ்சு ஓல ஆரம்பிச்சிருக்குது. ஆரஞ்சுன்னு ஓல ஆரம்பிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன் கொடுப்போம். ஸோ ஓகே, ஆன் வட்டம் போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பார்க்கணும், ஆரஞ்சு அப்படிங்கிறது என்ன உச்சரிப்பில் இருக்குது, ஓரஞ்சு அப்படிங்கிறது இல்லை, ஆரஞ்சு ஆழ உச்சரிப்பில் இருக்குது. ஸோ நம்ம ஆன் கொடுக்கலாம், ஆன் ஆரஞ்சு. அடுத்தது ரெண்டாவது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் ஏ ஆன் போடுங்க. திஸ் இஸ் டேஷ் பெல். பெல் பீன்னு ஆரம்பிச்சிருக்குது. ஓகேயா, பீயில் ஆரம்பித்தா நம்ம ஏ தான் கொடுப்போம், ஏ பெல். அடுத்தது திஸ் இஸ் டேஷ் ஆக்ஸ். ஆக்ஸ் ஓல ஆரம்பிச்சிருக்குது. ஓல ஆரம்பிச்சிருந்ததுன்னா முன்னாடி ஆன் போடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறது ஆக்ஸ் அப்படிங்கிறது ஆக்ஸ்ன்னு ஆள ஆரம்பிச்சிருக்குது. அந்த உச்சரிப்பு ஆள இருக்கிறதுனால நம்ம ஆன் ஆக்ஸ் அப்படின்னு போடலாம். மூணாவது திஸ் இஸ் டேஷ் டப். டி டீங்கிறது உயிரெழுத்து இல்லை, வவ்வல் இல்லை, ஸோ ஏ போடலாம், ஏ டப். நாலாவது திஸ் இஸ் டேஷ் ஆக்ஸ். ஏஎக்ஸி ஏல ஆரம்பிச்சிருக்குது. ஏல ஆரம்பித்தாலும் ஆன் போடணும். ஓகே, ஆன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், ஆக்ஸுங்கிறத உச்சரிப்பு பார்க்கணும். ஆக்ஸை வந்து ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு இருக்குது, ஸோ நம்ம ஆன் ஆக்ஸ் போடலாம். அடுத்தது திஸ் இஸ் டேஷ் ஈகிள். இந்த இடத்துல பாருங்கள் ஈகிள், நம்ம ஈகிள்ங்கிறது ஈல ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, வவ்வலில் ஒரு எழுத்து, நம்ம ஆன் போடலாம். போடுறதுக்கு முன்னாடி ஈகிளை வாசிச்சு பாருங்கள். ஈகிள் அப்படின்னு தமிழ் எழுதி பாருங்கள், ஈன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் சில நேரம் அவங்க ஏகிள் அப்படிம்பாங்க. ஓகேயா, ஸோ அந்த ஈ அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாதிரி ஏகிள் அண்ட் ஏகிள். ஓகே, இந்த ஈங்கிறது ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு பெரிய உச்சரிப்புக்கும் போகாமல் கொஞ்சமே தாழ்த்தி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க உச்சரிக்கிற விதம் வேறு மாதிரி இருக்குங்கிறதுனால ஈகிளுக்கு அவங்க வந்து ஆன் கொடுத்துட்றாங்க. திஸ் இஸ் அன் ஈகிள். ஓகேயா, ஈகிள் தனியாக சொல்லும் போது நல்லா கவனிங்க, ஈகிள் அப்படிங்கிறத தனியாக சொல்லும் போது ஈகிளுக்கு ஆன் வராது. முதல்ல ஸ்டார்டிங்கில் ஈகிள் இருந்தால் வராது. அப்படி வேணால் வச்சுக்கலாம். எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போது ஈகிள் ஈகிள் இஸ் அ பேர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போட மாட்டோம், ஏன்னா ஈகிள்னே ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஏதாவது சென்டென்ஸுக்கு இடையில வந்து ஈகிள்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடலாம். ஏன்னா சென்டென்ஸோட சொல்லிகிட்டே இருக்கும்போது ஈகிளை வந்து ஆன் அப்படின்னு ப்ரொனன்சியேஷனோட வந்துடும். ஓகே, ஆன் ஈகிள் அப்படின்னு சொல்லி வந்துடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேணால் பார்த்துக்கலாம். முதல்ல ஈகிள்னு ஒரு சென்டென்ஸில் ஆரம்பித்தா நம்ம ஆன் போட தேவையில்லை, சென்டென்ஸ் இடையில இருந்து தான் ஆன் போடணும். ஓகே, இங்கே ஆன்சர் வந்து ஆன்னே போட்டுக்கலாம். ஓகே, ஆன் ஈகிள். அடுத்து திஸ் இஸ் டேஷ் ஃபேன். எஃப்ல ஆரம்பிக்குது, அது வவ்வல் இல்லை, ஸோ ஏ ஃபேன். ஓகேயா, ஸோ இதோட இந்த 2வது யூனிட்டில் இருக்கிற இலக்கணம் முடிஞ்சுது. இனி அடுத்து வந்து 3வது யூனிட் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.